நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேட்புமனு தாக்கல். அம்மா சும்மா போன் பண்றாங்க. ஹலோ சௌந்தர்யா, பிஸியா இருக்கியாமா? இல்ல, ஃப்ரீயா தான் இருக்கேன். சொல்லு. அப்புறம் ஏமா போன் பண்ணா கட் பண்ற? போனை கட் பண்ணா பிஸியா இருக்கோன்னு மட்டும் அர்த்தம் இல்ல, பேச விருப்பம் இல்லைன்னு கூட அர்த்தம். ஏன்டி இப்படி பேசுற? நான் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. ஏன், உனக்கு என்கிட்ட பேச விருப்பம் இல்லையா? உனக்கும் எனக்கும் பேச என்னமா இருக்கு? சௌந்தர்யா. என்ன சௌந்தர்யா? நீ பாட்டுக்கு உன் பேரனுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் திரும்ப கனடாக்கு ஓடி போற. அப்புறம் நான் தான் உன்னை நினைச்சு தேவையில்லாம அழுதுட்டு இருக்கணும். எப்பவும் பிரிஞ்சுதானே இருக்க போறோம், அதுக்கு இப்பவே பிரிஞ்சிருக்கலாமே. ஆமா, உன் பேரன் போன வாரம் இங்க வந்தானா? ஆமாமா, பார்வதி பாட்டியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். அதான் போயிட்டு வாடான்னு அனுப்பி வச்சேன். ஏமா, உனக்கு கொஞ்சம் கூட எதுவுமே இல்லையா? அவன் வரான்னு முன்னாடியே சொல்ல மாட்டியா? அத சொல்றதுக்கு தாமா போன் பண்ண, நீ எடுக்கல. சரி, இப்ப என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? அத்தை சந்தோஷமா வந்து என் பேரன் வந்தான்னு சொல்ல, என் புருஷன் தொட்டியை எடுத்து அவங்க தலையில உடைக்க போயிட்டாரு. அவன் இனிமே ஊருக்குள்ள வந்தா உசுரோட எரிச்சிருவேன்னு சொல்லிருக்காரு. நீ பாட்டுக்கு அவனை சொல்லாம கொள்ளாம அனுப்பி வைக்காத, அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. நல்ல வேளை உன் பேரனுக்கு என் மகளை பிடிக்கல, இல்லனா அது வேற தேவையில்லாத தலைவலியா இருந்திருக்கும். ஆமா, உன் வீட்டு மைனர் என்ன பண்றாரு? பொண்ணெல்லாம் செட் ஆயிடுச்சா? இங்க ஒரு வாரத்துல ஏகப்பட்ட குழப்பமாயிடுச்சு சௌந்தர்யா. என்னாச்சு? அருணாச்சலம் பொண்ணு பிரியாவ சரவணனுக்கு பொண்ணு கேட்டிருக்கோம். ஏமா, கேக்குறேன்னு கோச்சுக்காத. உன் பேரனுக்கு அந்த பிரியாவை விட என் மக ரொம்ப கேவலமா போயிட்டாளா? பிரியா அழகி, என் மக அழகி இல்ல, அப்படிதானே? என்ன சௌந்தர்யா? பேசாதமா. இதுக்குதான் நான் உன் போனையே எடுக்கல. உன் பேரனுக்கு என் மகளை பிடிக்கல, அந்த பிரியாவை பிடிச்சிருக்கோ? சௌந்தர்யா, என்ன? சரவண மீனாட்சிய பிடிக்கவே இல்லைன்னு சொல்லவே இல்ல. என்னம்மா சொல்ற? ஆமாமா, அவனுக்கு மீனாட்சிய பார்த்ததும் பிடிச்சு போயிடுச்சான். கட்டினா அவளை தான் கட்டுவேன் அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னான். அப்புறம் ஏமா நீ என்கிட்ட பிடிக்கலன்னு போய் சொன்ன? கனடாவில இருந்து சரவண என்கிட்ட போன்ல பேசி சக்தி சரவண மீனாட்சிய பார்த்தத போட்டு வாங்கிட்டான். நானும் அவன்கிட்ட உளறிட்டேன். விஷயம் தெரிஞ்சதும் உடனே அவன் அங்க தாம் தூம்னு குதிச்சிருக்கான். சக்தி சரவணனுக்கு போனை போட்டு இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டான். புள்ள அதை கேட்டு வாடி போயிட்டாமா. எங்க இது தெரிஞ்சா நீயும் வருத்தப்படுவேன்னு தான் நான் மீனாட்சி அவனுக்கு பிடிக்கலன்னு உன்கிட்ட பொய்ய சொன்னேன். அம்மா, உனக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா? ஏமா அப்படி பண்ணிட்ட? சரி, இப்ப பிரியா கூட பேசி முடிச்சிட்டீங்களா? இல்லம்மா, எல்லாம் பேசணும். பிரியா இப்ப முடியாதுன்ட்டா. ஏன்? மீனாட்சியை மறக்க முடியலன்னு சக்தி சரவணா அம்மா மீனாட்சி கிட்ட போன் பண்ணி பேசி இருக்கான். அத பிரியா கேட்டுட்டா. அதனால இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டா. நான் வேற நடந்து தெரியாம சரவணன் கிட்ட என்னென்னமோ பேசிட்டேன். என்ன சொல்லிட்ட? நீ என்ன பேசுன? ஆமாமா, சரவணன் எனக்கு போன் பண்ணான். நீ அவனுக்கு மீனாட்சியை பிடிக்கலன்னு சொன்ன கடுப்புல மீனாட்சிக்கு ஒரு இடத்துல பேசி முடிக்க போறோம், சீக்கிரமே அவளுக்கு கல்யாணம் அது இதுன்னு பேசிட்டேன். சௌந்தர்யா. ஆமாமா, எனக்கு தெரிஞ்ச அவன் அந்த கடுப்புல தான் பிரியாவோட கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரிம்மா, இப்ப சரவணன் என்ன பண்றான்? வீட்லதான் இருக்கான். சரி, நீ போனு வை, நானே அவன்கிட்ட பேசிக்கிறேன். சரிம்மா. அம்மா. என்னம்மா? இப்ப சொல்றேம்மா. என் தம்பி தடுத்தாலும், என் புருஷன் தடுத்தாலும், இல்ல யார் தடுத்தாலும் என் மருமகன் சக்தி சரவணனுக்கு தாமா என் பொண்ணு மீனாட்சியை கட்டி தருவேன். இதை யார் தடுக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். வைக்கிறேம்மா. ஐயோ கடவுளே, என் பிள்ளைங்களை காப்பாத்து. பாவம், அனாவசியமா திட்டோமோ?
அத்தை என்னத்த ஆச்சரியமா இருக்கு, நீங்களே கால் பண்ணிருக்கீங்க? ஏன் சரவணா? போன வாரம் மிடில் ஊருக்கு வந்தேன். பாட்டியை பார்த்துட்டு அப்படியே உங்களையும் பார்க்கலான்னு ஃபோன் பண்ணேன். நீங்க ஃபோனே எடுக்கல. ஆனா இப்போ நீங்களே ஃபோன் பண்ணிருக்கீங்களே, அதான் ஒரே சர்ப்ரைஸா இருக்கு. அப்புறம் என்னத்த, மீனாட்சி கல்யாண வேலைன்னா எப்படி போயிட்டு இருக்கு? மாப்பிள்ளை வீட்டில் வந்து பொண்ணு பார்த்துட்டாங்களா? கல்யாணம் வச்சா என்னை கூப்பிடாம விட்டுறாதீங்க அத்தை. என்னால் ஒரு உறவுக்காரனா கலந்துக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். இல்லை, இந்த கேட்ரிங்காரங்கன்னா பந்தியில் பரிமாறுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நான் வந்து கலந்துக்கிறேன் அத்தை. அத்தை அத்தை அழுகுறீங்களா? என்னாச்சு அத்தை? சரவணா, என்ன மன்னிச்சிரு சரவணா. என்ன அத்தை என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? என்னாச்சு? நாங்க மீனாட்சிக்கு எந்த இடத்துலயும் மாப்பிள்ளை பார்க்கல. அவளுக்கு கல்யாண ஏற்பாடும் பண்ணல. அப்புறம் அப்புறம் ஏன் அப்படி சொன்னீங்க? உன் பாட்டி என்கிட்ட நீ மீனாட்சிய பார்த்துட்டு வந்து பிடிக்கலன்னு சொன்னதா போய் சொன்னாங்க. அந்த கோவத்துல தான் அப்படி நானும் போய் சொன்னேன். ஆமா, உங்க அப்பா உன்கிட்ட என்ன சொன்னான்? என்ன சொல்லுவாங்க? திஸ் இஸ் நாட் பாசிபிள், நோ வே, ஐ அம் நாட் கோனா அக்செப்ட் திஸ்ன்னு சொன்னாங்க. அவன் யார் அப்படி சொல்றதுக்கு? சொந்த அத்தை மகளை கட்டிக்க உனக்கு உரிமை இல்லாம வேற யாருக்கு இருக்கான்? ஆமா, கடைசியா உங்க அம்மா மீனாட்சி கிட்ட பேசினியாமே, அவ என்ன சொன்னா? அவளும் முடியாதுன்னு சொன்னாளா? இல்ல அத்தை. அப்புறம் ஆக்சுவலி சொல்ல போனா அம்மாவுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அவங்களும் ரொம்ப சங்கடப்பட்டாங்க. அப்பாவை எப்படி சமாளிக்கிறது தான் அவங்களோட ஒரே யோசனையா இருந்துச்சு. ஆனா கடைசியில அம்மா என்கிட்ட ஓகே சொல்லிட்டாங்க அத்தை. அவங்களுக்கும் இதுல சந்தோஷம்னு சொன்னாங்க. ஆனா மீனாட்சிக்கு வேற இடத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். மீனாட்சி நீ இவ்வளோ லவ் பண்ணும்போது கண்டிப்பா உன்னை விட்டு போக மாட்டா, கவலைப்படாத, எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு அம்மா நேத்து தான் சொன்னாங்க அத்தை. இன்னைக்கு நீங்க ஃபோன் பண்ணிட்டீங்க. ஐ அம் வெரி ஹாப்பி அத்தை. சரவணா, நானும் சொல்றேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த சைடு நான் இருக்கேன், அந்த சைடு உங்க அம்மா மீனாட்சி இருக்கா. உன் கல்யாணத்துக்கு நாங்க கேரண்டி. அத்தை சொல்லுப்பா. அம்மாக்கு மீனாட்சியை பார்க்கணும் போல இருக்கான். வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்ப சொன்னாங்க அத்தை. என்கிட்ட போட்டோ இல்லை, நீங்க கொஞ்சம் அனுப்பி விடுறீங்களா? நிஜமா உங்க அம்மா தான் கேட்டாளா, இல்ல நீ மீனாட்சிய போட்டோல பாக்கணுங்கிற சாக்குல பொய் சொல்றியா? ரெண்டும் தான் அத்தை. அப்புறம் இன்னொரு விஷயம் சரவணா, நீ இனிமே இங்க வர்றதா இருந்தா என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டு வா. ஏன் அத்தை, என்னாச்சு? நீ உன் பாட்டிய வந்து பார்த்தது உங்க மாமாக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் கோவத்துல வீட்டையே ரெண்டாக்கிட்டாரு. என்ன கேட்டா நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டு பக்கம் வராம இருக்கிறதா நல்லது. அத்தை ஆனா என்னப்பா? இல்ல அத்தை, நான் ஒரே ஒரு தடவை மட்டும் ஊருக்கு வரவா? மீனாட்சி பார்க்கணும் போல இருக்கு அத்தை. என்ன அத்தை? நான் தான் சொல்றேனே, இங்க நிலைமை கொஞ்சம் சரியில்லைன்னு. அதனால இப்ப வேண்டாம் சரவணா. அவ ஓ மீனாட்சிடா, நீ பார்க்கணும்னு இருந்தா கண்டிப்பா சீக்கிரமே பாப்ப. இது பாரு, உடனே டிசப்பாயிண்ட் ஆகாத. நானும் லவ் மேரேஜ் பண்ணதுனால சொல்றேன், சின்சியரா லவ் பண்ணு. அந்த காதலே அவளை உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டும். சரி அத்தை. சரிப்பா, நான் போனை வச்சிடுறேன். அத்தை அந்த போட்டோ கண்டிப்பா அனுப்புறேன், மறக்க மாட்டேன். தேங்க்ஸ் அத்தை. பாய். பாய். எந்த போட்டோ அனுப்புறது மீனாட்சியோடது? எல்லா போட்டோலயும் அழகா இருக்கா. இத அனுப்பலாம்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வண்டியை ஓரமா போட்டு சாப்பிட்டு வந்திருப்பா. சரிங்க ஐயா. வணக்கம்மா. வணக்கம். நீங்க? ஜாயின்ட் கமிஷனர் அருணாச்சலம் வீட்டு தானே? இதுதான், நான் அவரோட பொண்ணு. ராசையர் ஐயாவை பார்க்க வந்திருக்கேன். ஓகே ஓகே, வாங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க. வா. வாங்க அங்கிள், வாங்க ஆண்டி, உட்காருங்க. தாத்தா பாட்டி, உங்களை பார்க்க ஒரு அங்கிள் ஆண்டி வந்திருக்காங்க. பட்டாளத்தார் வந்திருக்கேன்னு சொல்ல அவங்களுக்கு நல்லா தெரியும். சாரி அங்கிள், பட்டாளத்தார் அங்கிள் வந்திருக்காங்க. வந்துட்டோம்மா. ஒரு நிமிஷம் அங்கிள். ஐயோ, ஏங்க துப்பாக்கி வந்திருக்குங்க? இல்லம்மா, நம்ம பட்டாளத்தாரு. கம். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். அம்மா உட்காருங்க. வணக்கம். உட்காருங்க. என்னங்க துப்பாக்கி எதுவும் கொண்டாடலையே? உங்கள்ட்ட எனக்கு பிடிச்சதே இந்த நகைச்சுவை உணர்வு தான் போங்க. அடப்பாவி, துப்பாக்கியை பத்தி பேசினா நகைச்சுவை உணர்வுன்றான். அதுக்கப்புறம் துப்பாக்கிக்கு ஏதாவது வேலை வந்துச்சாங்க? அதுக்கு என்னம்மா, டெய்லி ஒரு வேலை வந்துகிட்டு தான் இருக்கு. ஏங்க, நல்ல விஷயம் பேச வந்திருக்கும் போது இப்போ துப்பாக்கி பத்தி பேச்சா? அதுவும் சரிதான். திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்துருக்கீங்க. என்ன ஏதாவது சந்தோஷமான விஷயங்களா? ஆமாங்க, வர 29ஆம் தேதி என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளை கதிரேசனுக்கும் கல்யாணம். அதான் நேர்ல வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷங்க. இந்த கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கு முழு முதல் காரணமே நீங்க தான். அதான் நேர்ல பார்த்து பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்திருக்கோம். நல்லதுமா. ஏங்க, சரவணன் தம்பி இல்லீங்களா? சரவணன் இப்பதான் வெளியே போனா. ஹலோ பட்டாளத்தார் சார், வாங்க. வா 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 வாங்க மேடம். உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். கரெக்டா என்ட்ரி கொடுக்கற. தம்பிக்கு 100 ஆயுசு. உங்க வாயால அதை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. தம்பி, தேன்மொழிக்கு வர 29ஆம் தேதி கல்யாணம் வச்சிருக்கிறேன். அவசியம் நீங்க வரணும். தாத்தாவோட சேர்ந்து பத்திரிக்கை வாங்கிக்க. கண்டிப்பா சார். வாங்கிக்கமா, வாங்கிக்க தம்பி. அவசியம் எல்லாரும் கல்யாணம். கண்டிப்பா வந்துடும். கண்டிப்பா வந்துடும் சார். அப்புறம் சென்னையில எங்களுக்கு யாரும் உறவுக்காரங்க கிடையாது. உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக மட்டும்தான் சென்னைக்கு வந்தோம். அதனால கண்டிப்பா எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துடணும். நிச்சயமா. எங்க வழக்கத்துல தாய்மாமா வீட்டுக்கு மட்டும்தான் பழம் பாக்கு வச்சு பத்திரிக்கை வைப்போம். என் பொண்ணுக்கு திரும்பவும் தாய்மாமாங்கிற உறவை ஏற்படுத்தி கொடுத்ததே சரவணன் தம்பி தான். அதனால அதே மரியாதையை தான் சரவணன் தம்பிக்கு கொடுத்துருக்கோம். என்னால உங்க குடும்பம் ஒண்ணு சேர்ந்ததுல ரொம்ப சந்தோஷங்க. இல்ல தம்பி, நீங்களும் உங்க தாய்மாமா குடும்பத்தோட பகையில தான் இருக்கீங்கன்னு சொன்னாங்க. நான் சொல்றேன் தம்பி, நீ என் குடும்பத்தை சேர்த்து வச்சிருக்கப்பா. என் அண்ணனை பிரிஞ்சு நான் அனுபவிச்ச கஷ்டத்தை நீ போக்கி இருக்க. மனசு குளிர்ந்து சொல்றேன் தம்பி, என் குடும்பத்தை சேர்த்து வச்ச உன் குடும்பமும் சீக்கிரமா ஒண்ணு சேரும். உங்க அம்மாவும் அவங்க அண்ணனோட சேர்ற காலம் கண்டிப்பா வரும். அதுக்குதாம்மா நாங்க எல்லாரும் உசுர கையில பிடிச்சுக்கிட்டு இங்க காத்துக்கிட்டு இருக்கோம். என்னப்பா சீக்கிரம் வாங்கப்பா. என்னப்பா எப்ப சொன்னது, இன்னுமா வந்து சேர்றீங்க? சீக்கிரம் வந்து எல்லாத்தையும் முடிச்சு கூட சொல்லுங்க. ஐயாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏ ராசு ஐயா, வாழை மரம் கட்ட சொன்ன வாழை மரம் கட்டல? எல்லாம் இப்ப கட்டிடலாங்கய்யா. பந்த போட்டாச்சு, தோரணங்கள்லாம் கட்டியாச்சு, என்னமோ குறையுதடா.
ஐயா எல்லாம் முடிஞ்சிங்கயா. சரி, அந்த மைக் செட்டு கொலை கட்ட சொன்னியா? எல்லாம் இப்ப முடிஞ்சிங்கயா. ஊரு பூரா அடைச்சு கொலைய கட்ட சொல்லு. சரிங்கய்யா. அப்புறம் அந்த நடுத்தரு நாராயணன் இருக்கான, ஆமாங்கய்யா, அவன் வீட்டுக்கு எய்தாப்புல 2 கொலாவா கட்ட சொல்லு. அப்படியே செஞ்சிடறேங்கய்யா. இன்னும் ஒரு வாரத்துக்கு அவன் வீட்டுல எவனும் தூங்க கூடாது. அப்படியே செஞ்சிடறேங்கய்யா. எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீயே செஞ்சிட்டு இருக்காத. சரிங்க. எல்லாத்துக்கும் ஆள் இருக்குல்ல, அதுக்கு ஆளை விட்டுரு. சரிங்க. பந்தி கவனிக்கிற வேலையை மட்டும் நீ பாத்துக்க. சரிங்க. நமக்கு வர்ற சொந்த பந்தம் எவனும் சாப்பாட்டுல ஒரு குறை சொல்லாம பாத்துக்க. புரியுதா? நான் பாத்துக்கிறேங்க. ஏங்க பிபி மாத்திரை சாப்பிடாம வந்துட்டீங்க. பிபி மாத்திரை சாப்பிடல, பிபி மாத்திரை சாப்பிடல நினைச்சு பிபி அதிகமா போயிடுது. யாருங்க அது? யாருன்னு தெரியலையே. அதனே நம்ம சரவணன் தம்பி. ஆமாங்க. டேய் ராசே, ஓடி போய் தம்பிட்ட பையா வாங்கிக்கிறேங்கய்யா. வாங்க தம்பி. தம்பி கொடுங்க தம்பி. பரவாயில்ல, இருக்கட்டும். பரவாயில்ல கொடுங்க தம்பி. வணக்கம் தம்பி, வாங்க வாங்க. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? என்ன தேடுறீங்க? இல்ல, நம்ம கதையோட தங்கவேலு சரோஜா தம்பதியை காணும்னு தேடுறேன். யார சொல்றீங்க? உங்க தாத்தா பாட்டியை தான் தம்பி. அவங்க கல்யாணத்துக்கு முதல் நாள் வரேன்னாங்க. சரி தம்பி, நல்லது நல்லது, ரொம்ப நல்லது. சரி. ஏ ராசே, சரவணன் தம்பிக்கும் அந்த குட்டி தம்பிக்கும் இந்த தெக்கால இருக்கிற ரூமை கொடுத்துரு. நல்லா காத்து சிலு சிலுன்னு வரும் தம்பி. வாங்க தம்பி, முதல்ல உள்ள போய் குளிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க. தேங்க்ஸ் சார். அட என்ன தம்பி நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு போங்க, உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. சுகாமி, தம்பிங்களுக்கு காய் போட்டு கொடுப்போம். சரிங்க. ஏ ராசே, தம்பிங்களுக்கு ரூமை காட்டு. சரிங்க, வாங்க தம்பி. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேம்மா. சரிங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன கல்யாணம் பண்ண ரொம்ப டென்ஷனா இருக்க போல? ஹே சரவணா, எப்போ வந்தீங்க? மார்னிங் தான் வந்தேன். வெல்கம். என் கல்யாணத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மை ப்ளஷர். எங்க சாப்பாடு எப்ப போடுவீங்க? பந்தியா இல்ல டைனிங் டேபிள் செட்டப்பா? ப்ரோ, சாரி பாஸ், நான் பசி தாங்க மாட்டேன். கவலையே படாதீங்க, அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப ரெடி ஆயிடும். தேங்க்ஸ்ங்க. மானத்தை வாங்காத ப்ரோ. சரவணன், யா, லைஃப் லாங் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருந்தாலும் பத்தாதுன்னு தோணுது. வேணா குஷி படத்துல வர மாதிரி ஒரு சிடில ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துறீங்களா? நான் ஐபோன்ல ரிப்பீட் மோட் போட்டு டெய்லியும் கேக்குறேன். என்ன ஓகேயா? எங்க இருந்தாவது கப்புன்னு ஒரு மேட்டர் புடிச்சு டப்புன்னு டைமிங்ல அடிச்சு விடுறானப்பா நம்ம ஆளு. சொல்லுடி, பக்கத்துல வந்துட்டீங்களா? சரி சரி, நீங்க பஸ் ஸ்டாப்லயே இருங்க, நான் வண்டி அனுப்புறேன். பை. அப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பஸ்ல வராங்க, அவங்கள கூட்டிட்டு வரணும். இல்லப்பா, ஆட்டோல. சரிப்பா, சரி. என்னாச்சு? ஃப்ரெண்ட்ஸ்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வரணும். ஆனா அப்பா முக்கியமான இடத்துல வேலையா இருக்காராம், ஆட்டோல வர சொல்றாரு. நான் வேற கெத்தா கார் அனுப்புறேன்னு சொல்லிட்டேன். அதான். அதுக்கு என்ன இப்போ? இப்பவும் அதே கத்தோட இருங்க. எப்படி? அதான் நம்ம வண்டி இருக்கேங்க. ஐயோ, நீங்களா? இங்க பாருங்க தேன்மொழி, இனிமேல் நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. இனிமேல் கல்யாணத்தோட எல்லா வேலையும் நாங்க இழுத்து போட்டு செய்வோம். என்ன டீலா? செய்வோமா? அது சரி. அப்ப நிஜமாவே தேங்க்ஸ்னு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு சிடி கொடுக்கணும் போலியே. எஸ். அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? ரொம்ப அழகா இருப்பாங்க. அது போதுங்க ப்ரோ.